ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட அதான் நம்மள யாரும் பார்க்கலையே, அப்புறம் என்ன? பார்க்கலங்க. ஆனா இப்ப தம்பியும் கீர்த்தியும் நம்ம மேல சந்தேகப்பட்டு கடை திறப்பு விழாக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டா என்ன சொல்லி சமாளிப்பீங்க? ஆமா, அது தெரியாம போச்சே. அந்த ராஜேஸ்வரியும் கீர்த்தியும் நம்மள தேடிட்டு இருப்பாங்களே, நம்மள என்ன ஏதுன்னு கேப்பா. ஐயோ, நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது இப்போ? இப்ப தெரியுதா என்ன சிக்கல்னு சொன்னேன்னு? இது பாருங்க, எங்க போனீங்கன்னு கேட்டா தயவு செஞ்சு யாரும் உண்மையை சொல்லிடாதீங்க. அப்பா, நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன கேட்டாலும் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீங்க பயத்துல ஏதாவது பேசி உளறிடாதீங்கப்பா, சரியா? சரிம்மா. சரி, ரொம்ப நேரம் இங்கே இருந்தா யாராவது பாத்திர போறாங்க. ஆளாளுக்கு ரூமுக்கு போயிடுவோம். அத்த, மாமா, முதல்ல நீங்க உள்ள போங்க. போங்க, போலாம் வாங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்ன எல்லாரும் வேலை செல்வி இட்லி கடை திறப்பு விழாக்கு போயிட்டு வரீங்களா? சேச்சே, நாங்க எதுக்கு அங்க போறோம்? ஆமாமா, எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கு வேற வேலையே இல்லையே என்ன? ஓஹோ, அதானே, அவங்க ரெண்டு பேரும் தான் நமக்கு எதிரின்னு ஆயிட்டாங்கல்ல. அவங்கள போய் நாங்க ஏன் பாக்குறோம்? அவங்க இட்லி கடை திறந்தா என்ன, தோசை கடை திறந்தா நமக்கு என்ன? இதுங்க சொல்றத நம்பவே முடியலையே. ஆமா, இவ்ளோ காலையிலேயே எல்லாரும் ஒன்னா கிளம்பி எங்க போயிட்டு வரீங்க? அது ஒண்ணு இல்ல கீர்த்தி, நீ மாசமா இருக்கீல்ல, நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசை பெத்து கொடுக்க போற. அதான் நீ நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போய் உன் பேர்ல உனக்காக ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணிட்டு வரோம். ஸ்பெஷல் பூஜை? அதுக்கும் ஏன் பொண்ணு பேர்ல? நம்புற மாதிரி இல்லையே சண்முகம். ஆமா ராஜேஸ்வரி, கீர்த்தி நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கணும்னு வாழ்த்திட்டு வந்தோம். இல்ல வேண்டிட்டு வந்தோம். மாமா, எந்த கோயிலுக்கு போனீங்க? சொல்லியிருந்தா நானும் அம்மாவும் உங்க கூடயே சேர்ந்து வந்திருப்போம்ல. கோயில் பேர் வந்து மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க, என்ன கோயில் அது? அது அது கற்பகாம்பாள் கோயில். அதானே? ஆமாமா, அதான். என்னது கற்பகாம்பாள் கோயிலா? அது எங்க நம்ம ஏரியால இருக்கு? அது வந்து அந்த சிறுவாபுரி கோயில் இருக்குல்ல, அதை தாண்டி அந்த பக்கமா ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேரு சரியா ஞாபகத்துல இல்ல. மகா, உனக்கு தான் அந்த ஊர் பேர் தெரியுமே, நீ சொல்லு. அம்மா, ஐயோ, அம்மா, அதெல்லாம் அவங்களுக்கே தெரியாதா? அதெல்லாம் அப்புறம் அவங்களுக்கே தெரியும், பாத்துக்கலாம், விடுங்க. எல்லாரும் ஏதோ பொய் சொல்றீங்கன்னு தெரியுது, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். மகா, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல முதுகுல ரொம்ப பெயினா இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுறியா? ஐயோ, ஆமா, வரும்போது சொன்னீங்க, மறந்துட்டேன். ஏங்க, நீங்க சுகர் மாத்திரை இன்னும் போடலையே, வந்து போடுங்க. ஆமாமா, மாத்திரை கொடுக்கறப்போ. மாமா, நீங்க சாப்பிடாம மாத்திரை போடக்கூடாதே மாமா. நான் தான் சாப்பிட்டேனம்மா. இட்லி, பொங்கல், பூரி, கேசரின்னு நல்லதா இருந்துச்சு. அப்போ போறோம். சாப்பிட்டீங்களா? காலையில இவ்வளவு ஸ்பெஷல்லாம் எங்கன்னு இருக்கு? அட என்ன ராஜேஸ்வரி, கோயில் பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. இவருக்கு பசி வந்துருச்சு, மாத்திரை வேற போடணும். அதான் அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். உங்க ரெண்டு பேரும் பார்த்தாதான் சாப்பிட்ட மாதிரி தெரியல. ராஜேஸ்வரி போய் சாப்பிட, அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட போற. ஏங்க வாங்க, வந்து மாத்திரை போடுங்க. நீங்க வாங்க, தைலம் தேய்ச்சி விடுறேன், வாங்க.